அபிராமி அந்த இதில் 73வது பாட்டு. இந்த பாட்டை படிக்கிறதுனாலையும் மனப்பாடம் பண்ணுறதுனாலையும் குழந்தை பேரு உண்டாகும். குழந்தை பேரு, குழந்தை ஒரு மழலை செல்வம் வேணும்னு கேட்குறவா, அதுக்கோசரம் ஏங்குறவா இந்த பாட்டை படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். 73வது பாட்டு. தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொலி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. தெய்வத்தை நாம் தொழறோம். எப்படி தொழணும்? கண்ணு இங்கேயும், மனசு வேற எங்கேயும், காது எங்கேயும், இப்படி அதுகள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு கையை மாத்திரம் கூப்பிட்டு சுவாமிக்கிட்ட நிற்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. தெய்வத்தை நாம் தொழறச்ச நம்முடைய இந்திரியங்கள், ஞானேந்திரியங்களாகட்டும் கர்மேந்திரியங்களாகட்டும், அதோடு சேர்ந்து அப்படி நேர்கோட்டில் நின்று மெய் மறந்து வழிபடுறது தான் தெய்வத்தை தொழற முறை. தெய்வத்தை நாம் மனம், உடல், கண் இத்தனையாலையும் வழிபடுறோம். அதாவது உடலால், அதாவது கையை கூப்பி காலால் நடந்து அங்கம் பூமியில் பட நமஸ்காரம் செய்து வழிபடுறோம். கண்ணார கண்டு அப்படியே மகிழ்ந்து அப்படியே மனசில் அந்த உருவத்தை பதிய வச்சுக்கிறோம். அதாவது மனசில் பதிய வச்ச இந்த பிரதிமை, இந்த பிரதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பி ஜெராக்ஸ் அப்படியே அழியவே கூடாது. என்றைக்கும் அழியாத பிரதி வச்சுக்கணும். அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். சேஃப்டி லாக்கர் மாதிரி அப்படி பாதுகாத்துட்டே இருக்கணும். அந்த உருவம் மனசுலேயே பதியணும், பாதுகாத்துட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுவாமியுடைய நாமாவை வாயால் சொல்லி 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 அந்த ரூபம், அந்த நாமம் சொல்ல சொல்ல ரூபம் மனசில் நிற்கணும், மனசில் ஏற்றிகிட்டே இருக்கணும். நாமம் வாயால் நாமம் சொல்ல சொல்ல மனசு என்ன பண்ணும்? ரூபத்தை நினைக்கும். கண்ணால் அது ஏற்கனவே கண்ட காட்சியை அப்படியே நிற்கும். அப்போ உடலால் தொழுவது சுபம். அதனால தான் மனசில் பதிய வச்சுக்கணும். இந்த மனசில் பதிய வைக்கிறது எத்தனைக்கெத்தனை நமக்கு பதிய வச்சுக்கிறோமோ அத்தனைக்கத்தனை புறக்கண்ணால் காணக்கூடிய காட்சிகள் அழிஞ்சு போய் அகக்கண்ணில் இருக்கிற இந்த உருவம் நமக்கு நிற்க ஆரம்பிக்கும். இதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம். அதனால்தான் இந்த பாடல்களை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவா அப்படின்னா, திருவங்க மாலையில் ரொம்ப அழகாக நாவுக்கரசர் சொல்லியிருப்பார். கைகால் இருந்து என்ன பயன், ஒரு திருவங்க மாலை அங்கங்களுடைய பலன்களை சொல்லுவார். அப்படி அந்த கையால் கூப்பி தொழின எல்லாமே தொழறதுக்கு, நம்ம பேசுறதுக்கு, நம்மளுடைய சொல், செயல், மனசு எல்லாமே சுவாமியோடையே பதிஞ்சுடுத்துனா வேற சிந்தனை வேண்டாம், இருக்காது, போயிடும். மனசில் இறைவனுடைய திருவுருவத்தை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் இது ஒரு விடாப்பிடியாக, இதை ஒரு சாதனமாக செய்ய ஆரம்பித்தா, இந்த தியானம் செய்ய ஆரம்பித்தா இது கைகூடும். அதனால்தான் தினமும் கோவிலுக்கு போகிறது, சுவாமியை பார்க்குறது, பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறது, நாமாவை சொல்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் இந்த பழக்கங்கள்லாம் இருக்குது. இதை தான் அடியார்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுடைய எந்த நேரமுமே சுவாமியை சொல்கிறத அங்க லாவண்யங்களை சொல்லி சுவாமியை வர்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் வச்சுருந்தா. ஏன்னா அவளுக்கு மனசில் பதிஞ்சது. இந்த அருளாளர்களுடைய பாடலில் படிக்கும்போது அதில் வர அந்த வர்ணனை என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நம்ம மனசுலையும் அது பதிய ஆரம்பிக்கும். அதை நம்ம உள்ளத்தோடு அப்படியே சேர்த்து ஒட்டிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, மனசு மெதுவாக ஒரு நிர்ச்சலனமாக, சஞ்சலமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வரும். மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பு அப்படிம்பார் அருணகிரிநாதர். இந்த சகுன உபாசனையிலேந்து நம்ம நிர்குண அனுபவம் வர வரைக்கும், இதெல்லாம் சகுன உபாசனைம்பா. என்னைக்கு ஜோதி ரூபமாக சுவாமி நமக்கு வர வரைக்கும், ஜோதி தெரிய ஆரம்பிக்கிறதோ அன்னை வரைக்கும் இந்த சகுன உபாசனையை பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் தான் அபிராமி பட்டர் இந்த தியானத்தில் செய்கிறவர், கைவந்தவர். அம்பிகையை புறக்கண்ணால் தரிசிக்கிறது இல்லை, அவர் அகக்கண்ணால் தரிசித்ததுனால தானே பௌர்ணமின்னு சொல்ல முடிஞ்சது.
அதனால தான் வாக்கால சொல்லி சொல்லி சொல்லும் போதெல்லாம் அம்பாளை பற்றி பேசுகிறச்சே அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அம்பிகையுடைய திருவுருவத்தை நினச்சி நினச்சி அது அப்படியே வரும். அதுதான் அவருடைய வாக்கா வெளியில் வருது. இப்போது அம்பிகையுடைய திருவுருவத்தை பற்றி அவர் சொல்கிறார். இதை நாமும் நம்ம மனசில் அப்படியே மனசில் எழுதிக்கணும். எழுதி பசுமரத்தாணி மாதிரி பதிச்சிக்கணும். அம்பாள் அப்படியே வீற்று இருக்கிறாள். அவள் அப்படி இருக்கா. அந்த ஒய்யாரமாக அப்படி அவள் அந்த ராஜ சிம்மாசனத்தில் எப்படி ராஜீவதாயினிலே அப்படி நிற்கிறா, உட்காந்துட்டுருக்கா. அந்த அந்த சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கா, அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவள் அழகிய ஒரு கடம்ப மலர் மாலையை போட்டுருக்கா. அது பளிச்சுன்னு அந்த மாலை நன்னா கண்ணில் படுறது. அவளே கடம்பவனத்தில் வசிக்கிறவோ கடம்ப மலரை அவ தலையில் சூட்டிக்கிறா, காதில் சொருகின்னு இருக்கா. கடம்ப மாலையவே மார்பில் அணிந்து அப்படியே வீற்றிருக்கிறாள். அதுதான் தாமம் கடம்புங்கிறார். அம்பாளுடைய ஸ்தனத்தை பார்த்த உடனே அவர் அப்படியே பக்கவாட்டில் திருப்புறார் அபிராமி பட்டர். இப்போ அவருடைய கைகளில் அம்பாளுடைய கைகள் தெரியறது. அம்பாளுடைய திருக்கரங்களில் ஏந்தி இருக்கிற 5 மலர்கள், அதாவது பஞ்ச பானங்களை காட்டுறார். பலமுறை இந்த பஞ்சபானங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சொன்னால் என்ன, இன்னமும் நம்ம கண்ணை மூடிண்டா நம்ம பஞ்சபானங்கள் வரலை அப்படின்னா நம்ம இன்னும் அது லைக்கலைன்னு அர்த்தம். அப்போது அந்த பஞ்ச பானங்கள் தோன்றலையா, அந்த வடிவம் தோன்றதே, அது எத்தனை தடவை சொன்னாலும் நிற்கணும். எப்போ சொன்னாலும் சட்டும் இந்த பஞ்சபானங்கள் வரணும். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதனால தான் இதோ அம்பிகையுடைய கைகளில் பஞ்ச பானங்களாகிய ஆயுதங்கள், படை பஞ்சபானம் அப்படிங்கிறார். பானத்தை சொல்லியாச்சு, அம்பை சொன்னால் வில்ல சொல்லணுமோன்னு. அதனால் வில்லு இல்லாமல் அம்புண்டா. இதோ அம்பாளுடைய இன்னொரு திருக்கரத்தில் கரும்பாகிய தானுவை காட்டுகிறார். தனுக்கரும்பு அப்படிங்கிறார். அம்பிகையை வழிபடுறவா எத்தனையோ பேர். அதில் யட்சர், கிண்ணரர், கந்தர்வர், வித்யாதரர், தேவர்கள் இப்படி எல்லாமே அம்பிகையுடைய திருவருளை யாச்சிக்கிறா. அந்த பெருமாட்டோட மந்திரங்களை ஜபம் பண்ணுறா. அப்படியே நாமங்களையும் ஜபம் பண்ணி 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 அதில் சாதகர்களாகிறா. பைரவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். அவள் அம்பிகையை வழிபடுறா. எப்படி வழிபடுறான்னா, மயான வாசினியது மந்திர சாதகரான பைரவ வேஷதாரிகள் அப்படின்னு தக்கையாக பரணி உரையாசிரியர் எழுதுவர். இரவி பைரவர்களே அப்படின்னு வருது. அவர் என்ன பண்ணுறா, அந்த பைரவர்கள் என்ன பண்ணுறா, அம்பிகையை நள்ளிரவில் நடுராத்திரியில் வழிபடுவா. சாக்தர்கள் யாமத்தில் சிறப்பான பூஜையை பிரிவா. எல்லாருமே உறங்குற நேரத்தில் விழிச்சிருந்து அம்பிகையை பூஜை பண்ணி வழிபடுவா. இதை தான் இந்த பக்தர் இப்போ ஞாபகப்படுத்துகிறார். யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது, ஏன்னா சிவபெருமானுக்கே மகாபைரவர் அப்படின்னு ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறார், அம்பாலை தனியே இருந்து புகழ்கிற காலம் நள்ளிரவு. அதுதான் மகாபைரவ பூஜிதா, மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா அப்படின்னு சிவபெருமான் பைரவரா அம்பிகையை வழிபடுறதையும் சொல்கிற நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில் வருது. யார் வழிபட்டாலும் பூஜை பண்ணினாலும் அவளுடைய திருவடியை லட்சியமாக கொள்ளுவா. ஏன்னா அந்த திருவடி தலையில் படாதா, அது தலையில் ஏந்திக்க மாட்டோமா அப்படின்னு லட்சியமாக வச்சுருவா. அந்த அடியை யாவருக்கும், ஏன்னா அது என்ன விதமான தர்தரங்களையும் போக்கிடும். அது நிழலை தருது, அது மோட்ச சாம்ராஜ்யம். அதனால தான் அது பக்தர்களுக்கு புகலிடம், பாதுகாப்பு. அதுதான் உடனே அவருக்கு திருவடி ஞாபகம் வந்துடுது. எமக்கு என்று வைத்த சேமம் திருவடின்ற அடியை தரிசிக்கிறார். திருவடியை தரிசித்தவர் உடனே மறுபடியும் கண்ணை மேலே உயர்த்துறார். அம்பிகையுடைய 4 திருக்கரங்கள் மறுபடியும் தெரிகிறது. சங்கைகள் 4 அப்படிங்கிறார். மாலை, பஞ்ச பானம், வில்லு, திருவடி, திருக்கரங்களை கண்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த திவ்ய திருவரத்தை திருப்பி பார்க்க சொல்கிறார். அந்த சமுதாய சோபை எப்படி இருக்குது தெரியுமா? முதல் பாட்டிலே அவர் சொல்லிப்பார், உதிக்கின்ற செங்கதிர்னு தொடங்கினார் இல்லையா? அப்படியே அம்பாள் ஒரே ஜோதி பிழம்பா தெரிகிறாதான். அதான் ஒளிச்செம்மை. இந்த உருவங்கள் மனசில் பதிய 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 ஒரு நேரத்தில் நமக்கு ஜோதியாக தான் மாறும். உருவங்கள் மறைஞ்சு ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். ஒளிச்செம்மை. இப்போது அம்பிகையுடைய திருநாமத்தை நினைக்கிறார். என்ன சொல்கிறார்? திரிபுர சுந்தரியாகிய அவளுக்கு திரிபுரை, ஏன்னா 3 இருக்கிறது எல்லாமே அவளுடைய இதுதான், அவளை சேர்ந்தது தான். அதனால் நாமம் திரிபுரை. 3 என்பது என்னன்னு சொன்னா அவளுடைய திருநாமத்தை. இதுதான் உடனே திரிபுரை நாமம் சொல்லிடுறார். திருநாமத்தை சொன்ன உடனே அம்பாளுக்கு இந்த நாமம் திரிபுரைன்னு சொன்ன உடனே அம்பாளுடைய முகத்தில் இருக்கிற 3 திருவிழிகள் ஞாபகத்துக்கு வருது. அந்த 3 கண்கள் எது? கதிரவன், சந்திரன், அக்னிய, அந்த 3 விடியலை அம்பாள் கண்களாக கொண்டிருக்கான். கண் 3 கருத்தில் வைத்துன்னு 53வது பாட்டில் 3 கண்ணின்னு சொல்லுவார். இப்போ அதையும் சொல்கிறார். ஒன்றோடு 2 நயனங்களே அப்படிங்கிறார்.
ஜோதி தெரிய ஆரம்பித்த உடனே, கண்ணு தெரிஞ்ச உடனே அம்பாளுடைய கண்கள் மூன்று மூன்றுன்னு வரத்தே 3 உடனே அவருக்கு எப்படி பாருங்க, எத்தனை மனசில் பதிஞ்சிருந்தா இவ்வளோ வார்த்தைகள் வரும், எப்படி மனசில் இருக்கிறது தான் வெளியில் வரும். ஒன்றோடு 2 நயனங்களே, அந்த நெற்றிக் கண்ணாகிய ஞானக்கண் ரொம்ப சிறப்பு இல்லையா? மற்றவாளுக்கெல்லாம் மகத்தில் 2 கண்ணு தான், ஆனால் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் 3 கண்ணு, சிவபெருமானுக்கு அம்பிகைக்கும் நெற்றியில் கண் இருக்குது. அந்த சிறப்பை தான் ஒன்றா வச்சு அது சேர்த்து சொல்கிற, அந்த சிறப்பை நோக்கி அதை தனியே வச்சு ஒன்றோடு என்று சொல்லி பின்பு மற்றவற்றை 2 நயனங்களே முக்கண்ணி கண்ணை சொல்கிறச்ச முக்கண்ணின்னு அவளை சொல்கிறத இந்த பெரிய நெத்திக்கண்ணையும் சேர்த்து 2 திருலோச்சனா திரியம்பகா அப்படின்ற நாமங்களை சொல்லி சொல்கிற. இப்படி அம்பிகையுடைய திருவுருவத்தை நம்மளுடைய மனசுலையும் எழுதிக்கணும். எழுதினது போராது, அது அப்படியே பதிய வச்சுக்கணும். பதிஞ்சு இந்த பாட்டை நம்ம அம்பாளுடைய உருவத்தை மனசில் ஏற்றி 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 படிக்கிறத க்ஷேமங்கள் நமக்கு உண்டு.